நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஏலின் திருச்சபையிலிருந்து கலந்து கொண்டு நேரடியாக எங்களோடு ஜெபத்தில் கலந்திருக்கிற உங்களுக்கும், வீடுகளில் இருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய குடும்பத்தாருக்கும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே நன்மைகள் உண்டாவதாக. அல்லேலூயா. நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். எந்த நேரமானாலும், எந்த காலமானாலும், எப்பேற்பட்ட இடுக்கமான நேரமானாலும், துன்ப நேரமானாலும் நாம் கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். துன்ப நேரத்தில் அழுது கொண்டிருப்பது, வியாதி நேரத்தில் புலம்பிக் கொண்டிருப்பது, கஷ்ட நேரத்தில் கலங்கி கொண்டிருப்பது, கைவிடப்பட்ட நிலையில் என்ன செய்வது என்று தவித்து கொண்டிருப்பதெல்லாம் வேண்டாம். எந்த சூழ்நிலையில் நான் இருந்தாலும் கர்த்தரை நான் துதித்து கொண்டிருப்பேன். ஏனென்றால் எந்த சூழ்நிலைகளையும் நமக்கு சாதகமாக மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு இப்பேற்பட்ட துன்ப சூழ்நிலையில நீங்கள் துதிப்பதற்காக இந்த இடத்தில் நீங்கள் எழுப்பி நிற்கலாம். கர்த்தரை துதிக்க போகிறோம், துதிக்க போகிறோம், துதிக்க போகிறோம். துதிக்கணும்னு பாஸ்டர் சொல்றாரு. அப்படி இல்லை, நீங்க துதிங்க, உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். நீங்க துதிங்க, உங்கள் கவலைகளை ஆண்டவர் மாற்றுவார். நீங்க துதிங்க, உங்களுடைய வியாதிகள் சுகமாகும். நீங்க துதிங்க, உங்கள் கட்டுகள் அறுபடும். நீங்க துதிங்க, உங்கள் குடும்பத்தில் நன்மைகள் உண்டாகும். கர்த்தர் இதை செய்ய போகிறார். நீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க வந்திருக்கிறீங்க. அநேகருக்கு மனசுல சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. குடும்பங்கள் இருள் சூழ்ந்த குடும்பமாய் இருக்கிறது. இன்னைக்கு இருளை வெளிச்சமாக்குகிற ஆண்டவரை நாம் துதிக்க போகிறோம். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இறைவன், உங்கள் துதியின் மீது பிரியப்படுகிற தேவன், உங்களை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் படிக்க போகிறோம். எந்த காலத்திலும், எந்த நேரத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் உற்சாகமாய் என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும், எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் ஞான வைத்தியராம், ஞான வைத்தியராம், ஔஷதம் நீரே, ஆத்மநேசராம், என் நண்பரும் நீரே. ஞான வைத்தியராம், ஔஷதம் நீரே, ஆத்மநேசராம், என் நண்பரும் நீரே. எந்த காலத்திலும், எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே
பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் ஆராதனை உமக்கே, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, பலவீன நேரங்களில் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா, எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா, இயேசு ராஜா என்பதனாலே எதற்கும் பயமில்லையே, இயேசு ராஜா என்பதனாலே எதற்கும் பயமில்லையே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கிறது? இந்த பலவீனமான நேரத்தில் என் பலனாய் கர்த்தர் எனக்கு இருக்கிறார். என் பலவீனமான நேரம், நான் இப்ப பலவீனமா இருக்கிறேன். யாரெல்லாம் அப்படி பலவீனமா இருக்கிறீங்க? உங்கள் வலது கையில உயர்த்தி காட்டுங்களேன் ஆண்டவரை நோக்கி. ஆண்டவரே, நான் பலவீனமாய் இருக்கிறேன். நம்முடைய சரீரம் ஒரு பலவீன பாண்டமே, இது மண்ணால் செய்யப்பட்டது, இது மண்ணுக்கே திரும்ப போகிற ஒரு பாத்திரம். இந்த மண்ணையும் பொன்னாக்குகிற ஆண்டவர் நம்முடன் இருக்கிறார். இந்த மண்ணுக்கு எப்படி பொன்னாக முடியும்? இந்த மண்ணை எப்படி ஆண்டவர் பொன்னாக்க முடியும்? அவர் புடமிட்டு உங்களை பொன்னாக மாற்றுகிறாராம், புடமிட்டு பொன்னாக மாற்றுகிறாராம். பிரியமானவர்களே, கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இந்த பலவீனமான நேரத்தில் யார் யாரெல்லாம் பலவீனமா இருக்கீங்களோ, உங்களுக்காக மாத்திரமல்ல, உங்க குடும்பத்தில் உங்க பிள்ளைகள், உங்களுடைய கணவர், உங்களுடைய மனைவி, யாராக இருந்தாலும் சரி, இப்ப நீங்க விசுவாசிங்க. என் பலவீனமான நேரத்தில் ஆண்டவர் எனக்கு பலன் கொடுக்க போகிறார். எந்திரிச்சு நிற்க முடியாம உட்கார்ந்து இருக்கிற சகோதரியே, இப்ப நீங்க விசுவாசிங்க, ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுக்க போகிறார். நீங்க எந்திரிச்சு ஆண்டவரை துதிப்பீங்க. இயேசு உங்களுக்கு சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். எப்படி கர்த்தரை நம்பி நீங்க வந்தீங்களோ, எனக்கு ஆபரேஷனே வேண்டாம் ஆண்டவரே, என் சரீரத்தில் கத்திய படக்கூடாதுன்னு சொல்லி வந்தீங்களோ, அந்த வார்த்தையை ஆண்டவர் கனப்படுத்துகிற தேவன். ஆண்டவர் உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். அதே போன்று வியாதி இருக்கிறவங்க எல்லாருமே எந்தெந்த இடத்துல வியாதி இருக்கிறோம் அதை உங்க மனசுல நினைச்சுடுங்க. என்னால நடக்க முடியல, என்னால பேச முடியல, என்னால மூச்சு விட முடியல, வீசிங் ப்ராப்ளத்துல இருக்கிறேன், நிறைய கஷ்டங்கள், வியாதியின் கஷ்டங்கள் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பலவீன நேரத்தில் நான் உனக்கு பலனாய் இருப்பேன். என் பலவீன நேரங்களில் நான் ஆண்டவர் இப்போ உங்களுக்கு கிருபை கொடுக்க போகிறாரு. நீங்க உயிருள்ள நாளாம் சாட்சியா இருக்க போறீங்க. இந்த பலவீன நேரங்களில் கரங்கள் தட்டி உற்சாகமாய் படிப்போம். பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா, எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா, இயேசு ராஜா என்பதனாலே எதற்கும் பயமில்லையே, இயேசு ராஜா என்பதனாலே எதற்கும் பயமில்லையே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, இயேசு சுகம் கொடுக்கிறார்.
இயேசு சுகமளிக்கிறார், இயேசு சுகமளிக்கிறார், இயேசு உங்களுக்கு பலன் கொடுக்கிறார். இந்த வெயிலுள்ள நாள் வரைக்கும் நான் கர்த்தருக்கு சாட்சியா இருப்பேன், கர்த்தருக்கு சாட்சியா இருப்பேன் சொல்லி ஒரு பேர்த்தனையோடு படிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ் சந்தோஷமா உற்சாகமா முழு பலத்தோடு உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுமே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுமே. ஹல்லேலூயா, ராஜா நீ செய்த இந்த சத்தமா சத்தத்தை உயர்த்தி துதித்திடுமே. ஆராதனை உமக்கே, ஆமென் ஆமென். ஆராதனை உமக்கே, ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உற்சாகமாய் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் பலவீன நேரங்களில் பலவீன நேரங்களில் உம்மிரோவை தந்தீரையா. சந்தோஷமா பலவீன நேரங்களில் விசுவாசத்தோடு எங்கள் பலவீன நேரங்களில் பலவீன நேரங்களில் எங்கள் பலவீன பலவீன நேரங்களில் அற்புதம் நடக்கப் போகிறது. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை உங்கள் சரீரத்தில் செய்ய போகிறார். ஒப்புக்கொடு 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 ஒப்புக்கொடுங்க ஒப்புக்கொடுங்க ஒப்புக்கொடுங்க. என் பலவீனம் எல்லாம் மாறுகிறது, என் நேரம் மாறுகிறது, என் துக்கம் மாறுகிறது, என் கண்ணீர் மாறுகிறது, என் வேதனை மாறுகிறது. சந்தோஷம் உண்டாகிறது, சந்தோஷம் உண்டாகிறது. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. வேகமா ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். நல்லா சந்தோஷமா உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேலை மகிமை 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 இழங்கட்டும், தேவனுடைய மகிமை இழங்கட்டும், தேவனுடைய மகிமை இழங்கட்டும், வல்லமை இழங்கட்டும். ஒவ்வொரு மீதும் ஒவ்வொரு மீதும் ஒவ்வொரு மீதும் இயேசுவே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். ஜீவனம் நீரே, ஜீவனம் நீரே, என் தேவனம் நீரே, ராஜராஜனும் என் சர்வம். தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். உற்சாகமாய் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். பலவீன நேரங்களில் பலவீனம் நீக்குது, பலவீனம் நீக்குது. ஈசி பிராபலங்கள், நுரையீரல் பிராபலங்கள், கெட்டி பிராபலங்கள், கேன்சர் பிராபலங்கள் எதுவாய் இருந்தாலும் எலும்புகள் நரம்புகளில் பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது சுகம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, உங்க வல்லமை இறங்குவதாக, உங்க கிருபை இறங்குவதாக, உங்க அக்னி இறங்குவதாக, உங்க அபிஷேகம் இறங்குவதாக. உற்சாகமாய் சந்தோஷமாய்
நன்றியோடு ஆராதிங்க ஆராதிங்க ஆராதிங்க. உமக்கே ஆராதனை உமக்கே ஹல்லேலூயா அல்லேலூயா உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை இன்னொரு முறை உற்சாகமாய் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனை யாரெல்லாம் உற்சாகமா துதிப்பீங்களோ, யாரெல்லாம் தேவனை ஆராதிப்பீங்களோ, உங்கள் உயிருள்ள நாளெல்லாம், உங்கள் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் நீங்கள் சாட்சியாக இருக்கும்படி தேவன் இந்த நாளிலே உங்கள் சரீரத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே, உங்கள் மகன் வாழ்க்கையில, உங்கள் மகள் வாழ்க்கையில, உங்கள் தொழிலில், உங்களுடைய சொந்த காரியங்களிலே அதிசயங்களை காண பண்ணுவேன், அதிசயங்களை காண பண்ணுவேன். இதோ பிரஜாதிகளுக்கு மத்தியிலே ஒரு ஆச்சரியமும் அற்புதமான ஒரு அதிசயத்தை நான் இன்று உங்களுக்கு செய்வேன். உன்னால் நம்ப முடியாததும் விவரிக்க முடியாததும் நீ விசுவாசிக்க முடியாததுமான ஒரு காரியத்தை உன் சரீரத்திலே, உன் குடும்பத்திலே, உன் வாழ்க்கையிலே செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். செய்வேன் என்று சொன்னவர் நிச்சயமாக நான் இதை சொன்னேன், நிச்சயமாக நான் இதை நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு அருவோம். ஒரே ஒரு அறிவிப்பு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. வருகிற வியாழக்கிழமை இரவு 7 மணி ஜெபம் கிடையாது, அதற்கு பல முழு இரவு ஜெபம் உண்டு. இரவு 10 மணியிலிருந்து 1 மணி வரை. வருகிற சனிக்கிழமை உபவாச ஜெபம் காலை 10:30 மணியிலிருந்து 1 மணி வரை. அதில் உற்சாகமாக கலந்து கொள்ளுங்கள், மற்றும் அழைத்து வாருங்க. அந்த உபவாச ஜெபத்திற்கு அந்த தேவைகளுக்கு அருமையான ஒரு சகோதரி ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. கர்த்தர் தாமே அவருடைய கரத்தை பலப்படுத்தணும், அதற்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். நிறைய பேரை நீங்கள் அழைத்து வாருங்க, அறிமுகப்படுத்துங்க. இந்த நாளிலே வருகிற 1ஆம் தேதி பிறந்த நாள் கொண்டாடுகிற ஈவ்லினுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஈவ்லின் கான்ஃபரன்ஸ். சின்னன் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார். இந்த பிள்ளையை நாம் வாழ்த்துவோம். கர்த்தருடைய கிருபையினால் இந்த பிள்ளைக்கு ஆண்டவர் எல்லா விதமான நலமும் வளமும் செழிப்பும் அருளும்படி நம்ம இந்த பிள்ளைக்காக நாம் ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறோம். சின்னஞ்சேரோ வயதில் என்னை கோரி தோன்றிட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சேரோ வயதில் என்னை கோரி தோன்றிட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். நமது ஜீவனை எனக்கும் அழித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். நமது ஜீவனை எனக்கும் அழித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே.
இது மாபெரும் காட்சியமே. இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். வருகிற செப்டம்பர் 1ஆம் தேதி பிறந்த நாளை காணப்போகிற அருமையான மகளை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த மகள் கற்பத்திலே உருவாவதற்கு முன்பதாகவே இவளை குறித்து அறிந்திருக்கிறீர். இவளுடைய எலும்புகள், நரம்புகள், மாம்சம் எல்லாம் உருவாவதற்கு முன்பதாகவே நீர் அதை தெரிந்து வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையும் உம்முடைய அன்பினின்றி இவளை பிரிக்காதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீர். இந்த குழந்தைக்குரிய ஆசீர்வாதங்கள் என்னென்ன இவளுடைய பெயருக்கு நேரம் எழுதப்பட்டிருக்கிறதோ, இந்த ஈவலின் என்ற மகளுக்கு நேராக ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதங்களை அதின் காலத்தில், அந்தந்த காலத்திலே பிள்ளைக்கு வாய்க்கு செய்து பெரிய சாட்சி உள்ள பிள்ளையாக ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த குடும்பத்திலே, இவர்களுடைய குடும்பத்திலே, தாய் தகப்பன் குடும்பத்திலே, உறவினர்கள் குடும்பத்திற்கு மத்தியிலே தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளையாக, தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளையாக, அநேகருக்கு சாட்சியாக இருக்கிற பிள்ளையாக ஆண்டவர் இவளை ஆசீர்வதித்து உயர்த்தப் போகிறார். இந்த மகளுக்கு இருக்கிற பாடல் தாளந்துகளை, இந்த மகளுக்கு இருக்கிற இசைக்கருவி வாசிக்கிற தாளந்துகளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்க. வருங்காலத்தில் பாடல்கள் மூலமாக, இசைக்கருவி வாசிப்பதின் மூலமாக அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக மாற வேண்டும் என்று இந்த நாளிலே ஏலிம் ஜெப வீட்டார் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை உன்னோடு இருப்பதாக. ஞானத்தினாலும், அறிவினாலும், பலத்தினாலும், தேவ கிருபையினாலும் மகளை முடிசூட்டுவீராக. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய செய்திக்காக கடந்து செல்ல போகிறோம். அருமையான சிஸ்டர் தனசிலி முன்னாடி வந்து கர்த்தருடைய செய்தியை கொடுப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சிறிது நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ரோமர் 12:1-2 வசனங்கள். எடுத்தவங்க வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் நாம் தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேளையிலே கர்த்தாவே ராஜா, நாங்கள் தியானிக்கிற வேத பகுதிகளை தேவனே எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். அப்பா, எங்களுடைய மனம் கர்த்தாவே ராஜா ஆண்டவரே புதிதாகும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. துதி கனமையுமே உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்முடைய மனம் புதிதாக வேண்டுமா? மனம் புதிதாகன்னா மனசுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத காரியங்கள் என்ன வெளியே போனாதான் நம்முடைய மனம் என்ன செய்யும்? புதிதாகும். அந்த பழைய பாவங்களை நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா நம்முடைய மனம் என்ன செய்யாது? புதிதாகாது. நம்ம முதல் பாடல் பாடும்போது கூட ஆகாத சிந்தனை, நோக்கம் இதெல்லாம் என்ன எங்கள் இருதயத்தை விட்டு அகற்றி எங்கள் இருதயத்தை புதிதாக்குங்கன்னு நம்ம பாடலில் பாடணும். அப்ப நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பழைய சிந்தனைகள், தேவையில்லாத காரியங்கள் நம்ம இருதயத்தை விட்டு வெளியே போனாதான் நம்முடைய மனம் என்ன செய்யும்? புதிதாக வேண்டும். அப்ப அந்த மனம் புதிதாகணும்னா முதலாவது நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? 2வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆமென், ஆமென். நம்ம முதலாவது நம்ம உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம், அதனால மற்றவர்களை பிரியப்படுத்தும்படியாக இந்த உலகத்துக்கு ஒத்த பிரபஞ்சம்னா
உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி நாம் என்ன சொன்னா தேவ பக்தியின் வேஷத்தை நாம் தரித்தவர்களாக இருக்க வேண்டும். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து சிலர் அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அப்படி நம்ம என்ன இருக்கக்கூடாது. தேவ பக்தியின் வேஷத்தை தரிக்கிறது என்னன்னா, நம்ம என்ன செய்றோம், ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஆலயத்துக்கு செல்றோம், காணிக்கைகளை கொடுக்கிறோம். இதனால நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம மனம் புதிதாகாது. இது என்னது, ஒரு நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமை தான். தேவ பக்தியின் வேஷம்னு சொல்லியிருக்கு. அப்ப அந்த வேஷத்தை தரித்தவர்களாக மாத்திரம் இல்லாம தேவ பக்தி உள்ளவர்களாக நம்ம என்ன செய்யணும், மாற வேண்டும். அப்ப தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கணும்னா இந்த உலகத்தார் செய்யற மற்ற காரியங்களை போல நாமளும் என்ன செய்யக்கூடாது. இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம், இல்லை ஒரு திருமணம் வச்சிருக்கோம்னா என்ன செய்யறாங்க, நாள் பார்க்கறது, இதெல்லாம் என்னது, உலகத்துக்கு ஒத்த வேஷம். அந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் படைத்த நாள் எல்லாமே நல்ல நாள் தான். எந்த நாளும் எந்த நேரமும் தீமையானது அல்ல. எல்லாமே ஆண்டவர் படைத்தது நல்லது. ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் படைத்து அந்த நாளில் என்னென்ன படைத்தாரோ அதை படைத்தவொன்னே ஆண்டவர் என்ன சொன்னார், நல்லது என்று கண்டார். எதுவுமே கெட்டதுன்னு அவர் பார்க்கல, எல்லாமே நல்லதுன்னு தான் ஆண்டவர் பார்த்தார். அப்போ ஒவ்வொரு நாளுமே என்னதுதான், நல்ல நாள் தான். அதனால நம்ம வீட்டில் திருமணமோ அல்ல வேற ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் நடந்தா கூட நம்ம அதுக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, நாள் பார்க்க வேண்டியதில்லை. ஞாயிற்றுக்கிழமை நம்ம வைக்காம இருக்கிற காரணம் நம்ம ஆலயத்துக்கு செல்றோம், ஆண்டவரை ஆராதிக்கிற நாள். அதனால அந்த நாளில் நம்ம ஃபங்க்ஷன் வைக்க மாட்டோம். ஆனா மற்ற நாள் எல்லா நாளுமே நமக்கு நல்ல நாள் தான். செவ்வாய்க்கிழமை வைக்கக்கூடாது அப்படி இப்படிலாம் சொல்றதெல்லாம் என்னது, அதை நம்ம நம்ப கூடாது. அதே மாதிரி இந்த உலகத்தை போல நம்மளும் நினைச்சக்கூடாது, ஒத்த வேஷம் தரித்து கொண்டு நம்ம இருக்கக்கூடாது. இப்படி நாம் அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்தோமானால் நம்ம எல்லாம் என்ன செய்யறோம், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்கள் என்று வேதத்தில் சொல்லியிருக்கோம். அதனால நம்ம நாள் பார்க்காம கர்த்தருக்கு பிரியமானபடி நம்ம நடக்கணும். உலகத்தில் உள்ளவங்க நம்ம மதிக்கணும், உலகத்தில் உள்ளவங்க நம்ம மேல் பிரியப்படணும். உலகத்தாரே பிரியப்படுத்துகிற காரியங்களை நாம் செய்யக்கூடாது. உலகத்தை பிரியப்படுத்துகிற காலத்தை நம்ம செய்யாம கர்த்தருக்கு எது பிரியமோ அந்த காரியங்களை நம்ம செய்யும் போது நம்முடைய மனம் என்ன செய்யும், புதிதாகும். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா உலகத்துக்கு ஒத்த பேசக்கூடாது, தரிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம நினைப்போம், நம்ம ஏதாவது நம்ம ஆண்டவரை பற்றி சொன்னா கூட அவங்க ஏதாவது நினைச்சிடுவாங்களோ அப்படின்னு நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறது கூட என்ன செய்யறோம், தயங்குகிறோம். அந்த மாதிரிலாம் நம்ம இல்லாம நம்ம சொல்ல வேண்டிய நேரங்களில் கரெக்டானபடி நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அப்படி இல்லாம நம்ம ஏதாவது ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க வராங்கன்னா நம்ம அவங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆனா அவங்க ஏதாவது நினைச்சிடுவாங்களோ நீ பயந்துட்டு நம்ம செய்தோம்னா அது எந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம், அவங்களோட சேர்ந்து நம்மள நினைச்சிடும் ஒத்து போறோம்னு அர்த்தம். அதனால இது மாதிரி நம்ம என்ன கூட செய்யக்கூடாது. நம்ம ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை மாத்திரம்தான் செய்யணுமே வெளியே தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் நம்ம செய்யக்கூடாது. சங்கீதம் 50 சொல்லியிருக்கு, 17 இருந்து 21 வரைக்கும். 17ஆம் வசனம் வாசிங்க. 17. அப்ப நம்ம என்ன செய்யறோம், சிக்ஷைனானது கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆண்டவர் நம்ம சோதிக்கிற காரியங்கள் வரும்போது நம்ம அதை யாருமே என்ன செய்யல, விரும்புறது இல்லை. கஷ்டத்தை விரும்புறது கிடையாது. அதை பகைத்து என்ன செய்யறோமா, ஆண்டோடைய வார்த்தையை பின்னாக எரிந்து போடுகிறோம்னு சொல்லி இருக்குது. அப்ப அதனால இந்த மாதிரி காரியங்கள் நம்ம இடத்துல நினைச்சக்கூடாது, காணப்படக்கூடாது. நம்ம வீட்டில் போய் நீங்க வாசித்து பாருங்க, 17 இருந்து 21 வரைக்கும் நம்ம என்னென்ன காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யறோம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலகி தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை செய்து தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கும்போது நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவருக்கு பிரியமா தேவ பக்தி உள்ளவர்களாக நம்ம மாற்றப்படுகிறோம். அடுத்த 2வது பாயிண்ட் நம்ம பார்க்கணும்னா தேவ சித்தத்தை அறிந்து நம்ம என்ன செய்யணும், அதன்படி செயல்படணும். ரோமர் 12 2ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அறியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். தேவனுடைய சித்தம் என்னது என்று நம்ம என்ன செய்யணுமா, அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு காரியம் செய்யறோம், இல்ல ஒரு தொழில் செய்யறோம், இல்ல ஒரு திருமணம் பண்றோம், ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா தேவனுடைய சித்தம் என்னங்கிறது நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். ஏன்னா நம்முடைய தேவன் பேசாத தேவன் இல்ல, அவர் என்னதுல கண் இருந்தும் காணாதவர் இல்ல, அவர் என்ன செய்யறாரு, பேசுகிற தேவன் தான். நம்ம அவரிடத்தில் காத்திருந்து கேட்கணும். நம்ம என்ன செய்யறோம், சொல்லுவோம் ஆண்டவரே இப்படி செய்ய போறோம் அப்படிங்கறத அவருக்கு என்ன செய்யணும், தெரியதான் படுத்துறோமே வெளியே அவருடைய சித்தம் என்னதுங்கிறத நம்ம அறிந்து கேட்கறது கிடையாது. ஏன்னா உடனே நம்ம பேசுறோம்னு ஆண்டவர் இதுதான் என் சித்தம்னு சொல்ல போறது இல்லை. அதுக்காக நம்ம என்ன செய்யணும், காத்திருக்கணும், ஜெபிக்கணும். ஆனா நமக்கு அந்த பொறுமை என்னது கிடையாது. உடனே நம்ம ஜெபிச்சுட்டு உடனே என்ன செய்யறோம், அவருடைய பதிலுக்கெல்லாம் நம்ம காத்திருக்கிறது கிடையாது. உடனே நம்ம விருப்பப்படியே என்ன செய்திடறோம். அதனால ஆண்டவருடைய சித்தம் என்னதென்று அறிந்து செயல்படுவதுதான் என்னது நமக்கு நல்லது. அதனால நம்ம காத்திருக்கிறதுக்கு யாருமே என்ன செய்ய மாட்டோம், விரும்ப மாட்டேங்கிறோம். உடனே
என்ன செய்யணும்? பதில் கிடைக்கணும். உடனே பதில் கிடைக்கலன்னா நம்ம மன விருப்பப்படி என்ன செய்யறோம்? இப்போ ஒரு தொழில் செய்யணும், நமக்கு பணம் தேவைப்படுதுன்னா நம்ம ஜெபிப்போம். ஜெபிக்காம யாரும் இருக்க மாட்டோம். ஆண்டவரே எனக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய காரியத்துக்காக நம்ம என்ன செய்யறது? காத்திருக்கிறது இல்லை. அவருடைய பதிலுக்காக நம்ம காத்திருக்கிறது இல்லை. நம்முடைய விருப்பப்படி உடனே என்ன செய்யறோம்? அந்த தொழிலுக்கோ இல்லைன்னா ஒரு பொருள் வாங்குறதுக்கோ நமக்கு பணம் தேவைப்படும் போது நம்ம எங்க போறோம்? கடன் வாங்க போயிடுறோம். அப்ப ஆண்டோடைய சித்தத்தை நம்ம அறிந்து என்ன செய்யல? காத்திருந்து நம்ம அதுக்காக ஜெபிக்கிறது இல்லை. ஆனா ஆண்டோடைய சித்தத்தை நம்ம அறிந்து செயல்படும் போதுதான் நம்முடைய மனம் என்ன செய்யும்? புதிதாக்கப்படும். அடுத்தபடியாக நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய சரீரம் ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட ஒரு சரீரம் தான். இந்த சரீரத்தின் மூலம் நம்ம நிறைய பாவங்களை என்ன செய்யறோம்? வாயினால பொய் சொல்றோம், தேவையில்லாத காரியங்களை நம்ம கேட்கிறோம், மற்றவங்களை பற்றி என்ன செய்யறோம்? பேசுறோம். இப்படி நம்முடைய சரீரங்களை நம்ம என்ன செய்யறோம்? அசூசிப்படுத்துகிறோம். அப்படி இல்லாம தேவனை துதிக்கிற வாயினால மற்றவர்களை என்ன செய்யறோம்? சபிக்கிறோம். இதெல்லாம் தேவன் விரும்பாத ஒரு காரியம். அதனால நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக அவரிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும் சொல்லியிருக்கு. அப்ப பலிங்கிறது என்னது? பழையவைகள் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யறோம்? வேண்டாததெல்லாம் விட்டு விலகிறணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? புதுசா இருக்கணும். அதே போல நம்முடைய சரீரத்தினாலோ நம்முடைய ஆவியினாலோ ஆத்மாவினாலோ எந்த பாவமும் செய்யாதபடி ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக நம்மை முற்றிலுமாக அவருக்கு என்ன செய்யணும்? ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் தன்னை ஜீவ பலியாக நமக்காக ஒப்பு கொடுத்ததால ரட்சிப்பை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொண்டோம். அதே மாதிரி நம்முடைய சரீரங்களை தேவையில்லாத பாவங்களை எல்லாம் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து விட்டு பரிசுத்தமா நம்ம ஜீவிக்கும் போது நம்ம ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யறாரு? புதுப்பித்து அது வந்து என்ன செய்யற? மனதை என்ன செய்யற? புதிதாக்குகிறார். அடுத்து புத்தியுள்ள ஒரு ஆராதனை நம்ம செய்யணும். புத்தியுள்ள ஆராதனை என்னதுன்னா, நம்ம என்ன செய்யணும்? ஆராதனை செய்யும் போது நம்ம இங்கதான் இருப்போம். ஆராதனை நேரங்கள் நம்ம இருப்போம். ஆனா நம்முடைய சிந்தனை எங்க இருக்கும்? வேற காரியங்கள்ல போயிடும். வீட்டுக்கு போயிடும். நேரம் ஆயிட்டு, ஐயோ அங்க போய் என்ன செய்யணும்? சமைக்கணுமே, என்ன பண்றதுன்னு நம்முடைய சிந்தனை என்ன செய்யுது? அப்படியே கொஞ்ச நேரம் ஆனோன்னு போயிருது. இது புத்தியுள்ள ஆராதனை கிடையாது. நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தோம்னா இருக்கிற நேரங்கள்ல காத்திருந்து ஆண்டவரை முழு இருதயத்தோடு துதிக்கணும். அதை தான் தேவன் நினைச்சார், விரும்புகிறார். முழு இருதயத்தோடும் முழு சிந்தனையோடும் முழு ஆத்மாவோடும் தேவனை நம்ம என்ன செய்யணும்? ஆராதிக்க வேண்டும். அதனால நம்ம சிந்தனைகளை என்ன செய்யக்கூடாது? சிதறடிக்காதபடி, சிதற விடாதபடி. சத்ருவான் நமக்கு என்ன செய்வான்? இப்படிப்பட்ட சிந்தனைகளை சிதற வைப்பான். ஆலயத்துக்கு வரும்போது தான் நினைச்சுவோம் பலவிதமான சிந்தனைகள் வரும், உலக கவலைகள் வரும். இதெல்லாம் நம்ம நினைச்சு விட அதுக்கு இடம் கொடுக்காதபடி தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற அந்த நேரத்திலே நம்ம புத்தியுள்ள ஆராதனை, உண்மையான ஆராதனை நம்ம ஆராதிக்க வேண்டும். இப்படி நம்முடைய மனம் அப்பதான் நம்ம மனம் என்ன செய்யும்? புதிதாகும். அப்ப இந்த ஆராதனையில் நம்ம என்ன செய்யும்? ஒருமனப்பட்டு நம்ம ஆராதனையில ஆண்டவரை துதிக்கும் போது வசனம் சொல்லுது, நம்ம ஆராதனை செய்யும் போது கர்த்தர் நம்முடைய சமீபத்தில் என்ன வர்றாராம். அப்ப ஆராதனை செய்யும் போது ஆண்டவர் நம்முடைய சமூகத்துல நம்ம சமீபத்துல பக்கத்துல வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆண்டவரையே நம்ம நோக்கி பார்க்கணும். அப்படி இல்லாம நம்முடைய சிந்தனை சிதற போயிட்டு நம்ம இருந்தோம்னா ஆண்டவர் நம்ம பக்கத்துல நிற்க முடியாது, வர முடியாது. அதனால நம்முடைய ஆராதனை புத்தியுள்ள ஆராதனையாக இருக்க வேண்டும். அப்பதான் நம்முடைய மனம் என்ன செய்யும்? புதிதாக்கப்படும். அப்ப இந்த புதிதான மனம் இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதை பற்றி வேதத்திலிருந்து 2 சம்பவங்களை நம்ம பார்க்க போறோம். முதலாவது நம்ம பிலேயாமை பற்றி பார்க்க போறோம். பிலேயாம் ஒரு தீர்க்கதரிசி. பிலேயாம் தீர்க்கதரிசி தான். ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிறவன் தான். ஆண்டவர் சொல்ற காரியங்களை கேட்டு மற்றவர்களுக்கு என்ன சொல்றான். அவனை யாரை ஆசீர்வதிக்கானோ அவங்க எப்படி இருப்பாங்களா? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பாங்க. யாரை சபிக்கிறானோ அவங்க சபிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. நீ அந்த பிலேயாமை பற்றி இன்னொரு ராஜா, மோவாபுடைய ராஜா கேள்விப்படுறான். இவனை இந்த பிலேயாம் ஆசீர்வதிச்சா நம்ம ஜனங்கள் நினைச்சுவாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, யாரை சபிக்கிறாங்களோ அவங்க சபிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்கிறது அவன் அறிந்திருந்தான். அப்ப ஆண்டவரை பற்றி அவன் அறிஞ்சிருக்கான். ஆண்டவருடைய பிள்ளைகளை பற்றி அவன் அறிஞ்சிருந்தான். அந்நிய ஜாதி, அதாவது மற்ற தெய்வங்களை வழிபடுற அவனுக்கு கூட தெரியுது. ஆண்டவருடைய பிள்ளைகள் யாரை ஆசீர்வதிக்கிறாங்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பாங்க, யாரை சபிக்கிறார்களோ அவர்கள் சபிக்கப்பட்டவர்களா இருப்பாங்க. காரணம் என்னன்னா, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், நீ யாரை ஆசீர்வதிக்க அவங்களும் நினைச்சுவாங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. இதை மோவாபின் ராஜா பாலாக் நினைச்சுதான் அறிந்திருந்தபடினால அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு போயிற வழியில மோவாப் தேச வழியா வராங்க. வரும்போது இவன் இந்த ஜனக்கூட்டத்தெல்லாம் பார்க்க ஒரு பெரிய திரளான ஜனக்கூட்டங்கள் வருது. அதை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு பயம், ஐயோ நம்ம தேசத்தின் வழியா அவங்க போனாங்கன்னா நம்ம தேசமே என்ன செய்யணும்? அழிக்கப்பட்டு போகும். அதனால இந்த ஜனங்களை என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. இந்த பிலேயாமை வச்சு நம்ம என்ன செய்யணும்? சபிக்கணும் அப்படின்ட்டு அவன் என்ன செய்யறான்? ஆட்களை அனுப்பி பிலேயாமை தன்னுடைய தேசத்துக்கு வரும்படியாக கூப்பிடுறான். கூப்பிட்ட உடனே பிலேயாம் முதல்ல என்ன செய்யறான்?
யார் வந்திருக்காங்கிறது அவனுக்கு தெரியாதா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த வந்த அந்த பிரபுக்களை பார்த்து சொல்றாரு, நீங்க இன்னைக்கு நைட்டு இங்க தங்கிருங்க, காலையில நான் ஆண்டவர் எனக்கு நைட்டு என்னோட பேசும்போது நான் அவர்கிட்ட பேசிட்டு அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நான் செய்வேன்னு சொல்லிட்டு அவங்கள தங்க வைக்கிறான். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் வர்றாரு. வந்து பிலேயாமே இவர்கள் யாருன்னு கேட்கும்போது இவங்க மோவாப் தேசத்தில் உள்ள பிரபுக்கள் அந்த ஜனங்களை சபிக்கிறதுக்காக வர வச்சிருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் தேவனால் என்னால் இவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், இவர்களை நீ என்ன செய்யக்கூடாது, சபிக்க கூடாது, அதனால நீ அந்த ஜனங்களோடு போகக்கூடாதுன்னு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இவன் தீர்க்கதரிசி தான், ஆண்டோட வார்த்தையை கண்டிப்பா என்ன அவன் கீழ்ப்படியணும். ஆனா அவனுக்குள்ள இருந்தது என்னன்னா பண ஆசை இருந்துச்சு. இந்த அவன் சொல்றான், நீ வந்தியனா உனக்கு என்னச்சுவேன், கனப்படுத்துவேன், உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் என்னச்சுவேன் தருவேன் அப்படின்ட்டு சொன்ன உடனே இவன் என்ன பண ஆசையில மயங்கி போய் மயங்குறான். அவனுக்கு உள்ளத்துல ஒரு ஆசை வருது, இருந்தாலும் ஆண்டவர் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு அந்த பிரபுக்கள்கிட்ட நான் வர முடியாது, ஏன்னா ஆண்டவர் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஜனங்கள் போயிடுறாங்க. போய் ராஜாட்ட சொன்ன உடனே அந்த ராஜா அடுத்த நாள் என்ன செய்யறான், அவர்களை விட கனமான பெரிய பிரபுக்களை திரும்ப என்ன செய்யறான், மேலான அதிகாரத்தில் உள்ள பிரபுக்களை அனுப்பி என்ன செய்யறேன், நான் உடனே ரொம்ப கனப்படுத்துவேன், நீ வா அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன செய்திருக்கணும், முதல் நாளே சொல்லிட்டாரு ஆண்டவர், நீ என்ன செய்யக்கூட போகக்கூடாது, அவர்கள் என்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், அவர்கள் என் ஜனங்கள், அவர்களை நீ என்ன செய்யக்கூடாது, சபிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப உண்மையான நல்ல ஒரு தீர்க்கதரிசி பண ஆசை இல்லாதவனா இருந்தானா அவன் என்ன சொல்லியிருக்கணும், ஆண்டவர் சொல்லிட்டாரு நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவன் என்ன சொல்லிட்டான், இன்னைக்கா நீங்க இருங்க, கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா அவன் சொல்றான், நீங்க இன்னைக்கு தங்கி இருங்க, இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றான். அப்ப மறுபடியும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ அவங்க கூட செய்யக்கூடாது, சரி போகக்கூடாதுங்கிற ஆண்டோடைய திட்டம், அவருடைய சித்தம், அவங்க போகக்கூடாது, ஜனங்களை அவருடைய ஜனங்களை சபிக்க கூடாதுங்கிறது. ஆனா இவன் திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ணி கேட்டதுனால சரி போ, ஆனா நான் சொல்ற வார்த்தையை தான் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. யோபுல ஒரு வசனம் சொல்லி இருக்குது, ஆண்டவர் ஒரு விசை சொன்னதை மறுபடி பார்த்து என்ன இல்லையா திருத்திக்கிறவர் அல்லன்னு சொல்லியிருக்கு. யோபு 33:14 வாசிங்க. யோபு 33:14. தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. ஹல்லேலூயா. தேவன் தேவன் தான், அவர் மனுஷன் இல்ல, பொய் சொல்லுகிறவர் இல்ல, சொல்லி செய்யாமல் இருக்கிறவர் அல்ல. அதனால ஒரு விசை சொன்னாருன்னா அது கண்டிப்பா அதுபடிதான் அவர் என்ன செய்வாரு. இப்படி யோபு சொல்றாரு. ஆனா இங்க இவன் சொல்றான், திரும்ப திரும்ப அவரை போய் என்ன செய்யறான், தொந்தரவு பண்றான், போறேன் போறேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு, போன்னு சொல்லிடுறாரு. நாமும் கூட சில காரியங்கள் தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்களா இருக்கலாம், அதை நம்ம என்ன செய்யறோம், கேட்டுட்டே இருப்போம், எனக்கு கண்டிப்பா வேணும் கண்டிப்பா வேணும்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு, அந்த காரியத்தை கொடுத்துடுறாரு. ஆனா அதனுடைய விளைவு எப்படி இருக்கும், ஆசீர்வாதமா இருக்காது, அது ஒரு பயங்கர சாபமா கஷ்டமான காரியங்களா தான் இருக்கும். எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் என்ன ஆயுசு நாட்கள் இவ்வளவுதான், ஆயுசு நாட்கள் முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவன் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட அழுது, ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக உண்மை உத்தமமா இருந்தேனே அப்படின்னு அழும்போது ஆண்டவர் என்ன செய்தாரு, 15 வருஷத்தை ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தாரு. அந்த 15 வருஷ ஆயுசு காலம் கூட்டப்பட்ட அந்த நாட்கள்ல பிறந்ததான் மனாசே, அவனுடைய மகன். அவன் என்ன செய்தான், கர்த்தருக்கு பிரியமில்லாத நிறைய அநியாயங்களை அவன் செய்தான், தேவையில்லாத குற்றமில்லாத ரத்தங்களை எல்லாம் சிந்தினான்னு சொல்லியிருக்கு. அதனால அவன் என்ன செய்தான்னா, அவனை பெலிஸ்தர்கள் விலங்கு போட்டு ஒடுக்கி அவனை நினைச்சுதாங்க, அவனுடைய தேசத்திலிருந்து அவனை இழுத்துட்டு போனாங்கன்னு சொல்லியிருக்கு. ஆனா அவன் மனம் திரும்பினான். இருந்தாலும் ஆண்டோடைய சித்தம் என்ன செய்யுச்சு, இவன் எப்படி இருக்கணும், இவன் ஆயுசு நாட்கள் முடிஞ்சிட்டுன்னு சொன்னா அவன் இருந்திருந்தானே நினைச்சிருக்கான், அவன் காலத்துல சமாதானமா செத்துருப்பான். அது மட்டும் இல்ல, பாபிலோன் தேசத்திலிருந்து வந்தவங்களுக்கு தன்னுடைய வீட்டில் உள்ள காரியங்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்தினதுனால ஆண்டவர் என்ன செய்யறாரு, அதுக்கும் ஒரு தண்டனை கொடுக்கிறாரு. ஆண்டவர் உனக்கு ஆயுசு நாட்களை பெருக செய்திருக்காரு, ஆனா நீ உன் வீட்டில் உள்ள ஐஸ்வர்யத்தை நீ மற்றவங்களுக்கு திறந்து காட்டினபடினால இது எல்லாமே என்ன செய்யறோம், அந்த பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகப்படும், நீ ஒரு சாபத்தை கொடுக்கிறாரு. அப்பவும் அவன் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கல. என்ன சொல்றான், என் காலத்திலேயே சமாதானம் இருந்தா போதும், என் பிள்ளைகள் காலத்துல எப்படி போனாலும் பரவாயில்ல நீ. ஆனா அப்படி நம்ம என்ன கூட இருக்கக்கூடாது, அவன் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டுக்கலாம், மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டுக்கலாம், ஆண்டவரே நான் தெரியாம என்னை மன்னிங்கன்னு சொல்லி அவன் கேட்கல. அதே மாதிரி அவன் காலத்துல சமாதானமா அவன் மரித்தாலும் கூட அவனுக்கு பின்னால் உள்ள சந்ததி என்ன செய்தாங்க, பாபிலோன் தேசத்துக்கு அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். அப்ப நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம எப்படி இருக்கணும்னா ரொம்ப கவனம் உள்ளவர்களாக, தேவனுக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா தேவன் ஒரு விஷயம் சொன்னார்னா அவர் சொன்னதுதான். ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கிற ஜட்ஜி என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்றாரு, அந்த ஜட்ஜ்மெண்ட் தான், அதை திரும்ப அவர் என்ன மாட்டாரு, மாத்த மாட்டாரு. அப்ப அந்த உலக பிரகாரமான இந்த அதிகாரிகளே எப்படி இருக்கும்போது நம்முடைய தேவாதி தேவன் சர்வ வல்லவர், அவர் நமக்கு நல்லது எதுங்கிறத அவர் அறிந்து வைத்திருக்கிறவர். அப்ப அவர் சொன்னதுக்கு நம்ம கீழ்ப்படிந்தோம்னா அந்த காரியங்கள்ல நமக்கு ஜெயத்தை தேவன் நமக்கு தருவாரு. இந்த பிலேயாமை பற்றி பார்க்க போனா முதல்ல அவன் என்ன செஞ்சிட்டான், போயிட்டு
சொல்லி இப்படி ஆசீர்வதிச்சுட்டு வந்துட்டான். ஏன்னா ஆண்டவர் அவன் வாயில ஆசீர்வாதமான வார்த்தைகளை தான் கொடுத்தாரு, சாபமான காரியங்கள் எதுவுமே கொடுக்கல. ஆனாலும் அவன் என்ன செய்தான்னா ஒரு துராலோசனை கொடுத்துட்டு வந்தான். அந்த மோவாபிய ராஜாவுக்கு துராலோசனை கொடுத்தான். என்ன துராலோசனைன்னா, இந்த ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். அதனால இந்த ஜனங்களை நீங்க என்ன செய்யுங்க, விபச்சாரத்துக்கு தூண்டினீங்கன்னா அவங்க வந்து என்ன செய்வாங்க, ஆண்டவரை விட்டு விலகி போயிருவாங்க. அப்ப ஆண்டவர் வந்து என்ன செய்வாரு, அவங்கள உங்க கையில ஒப்பு கொடுப்பாருங்கிற ஒரு துர்போதனையே என்ன செய்தான், போதிச்சுட்டு வந்துட்டான். அதனால அதே மாதிரி அந்த மோவாபிய ஸ்திரீகள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி விலகி போக பண்ணதுனால அந்த ஜனங்களுக்கு வந்துச்சு வாதை வந்துச்சுன்னு சொல்லப்பட்டிருக்குது. வெளிப்படுத்தல் 2:14 வாசிங்க. வெளிப்படுத்தல் 2:14. நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் 2:14. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா. இங்க அழகா சொல்லியிருக்கார். பாலாக்கு வந்து பாலாக்கு போதனை செய்து யாரு, ஆண்டவருடைய தீர்க்கதரிசி. நீ இந்த மாதிரி இந்த ஜனங்களை இப்படி நடத்தினேன்னா உன் ஜனங்கள் வந்து என்ன செய்வாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை வழி விலகி போக செய்வாங்க. அப்ப சீக்கிரத்தில் ஈஸியா என்ன செய்யலாம், அவங்கள முறியடிக்கலான்னு ஆலோசனை சொல்லி கொடுத்தான். ஆனா அந்த ஆலோசனைப்படி அவன் நடந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் பண்ணும்போது இந்த பீலையாமையும் என்ன செய்தாங்க, பட்டயத்தினால வெட்டி போட்டாங்கன்னு சொல்லியிருக்கு. எண்ணாகமம் 31 8 16 வாசிங்க. எண்ணாகமம் 31 8 16. அவர்களை கொன்று போட்டதும் அன்றி மீதியானரின் 5 ராஜாக்களாகிய ஏவே, ரெக்கேம், சூர், ஊர், ரேபா என்பவர்களையும் கொன்று போட்டார்கள். பேயோரின் குமாரனாகிய பிலேயாமையும் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். ஹல்லேலூயா. இப்ப வந்து என்ன செய்யணும், இவன் உண்மையா ஆண்டோடைய பிள்ளையா இருந்தானா அவன் வந்து மரித்திருக்க வேண்டியதில்லை. ஆனா அவங்க வந்து என்ன இஸ்ரவேல் ஜனங்களால, அவனுடைய சுய ஜனங்களாலே அவன் என்ன செய்தான், சாகடிக்கப்பட்டான். 16வது வசனம் வாசிங்க. பெயோரின் சங்கதியிலே பிலேயாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாய் இருந்தவர்கள் இவர்கள் தானே. அதனால் கர்த்தரின் போதும். அப்ப கர்த்தருடைய கோபாக்கினை வந்துச்சு. காரணம் யாரு, கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான். அப்போ உண்மையான ஊழியக்காரர்கள் உண்மையை போதிக்கணும். அவங்களை வந்து ஜனங்களை வழி விலகி போகிற மாதிரி காரியங்களே என்ன செய்யக்கூடாது. காரணம் என்னன்னா, இவனுக்கு இருந்த பண ஆசை தான். இவன் இப்படி போனா என்ன செய்யலாம், இந்த ராஜா நமக்கு நிறைய பணம் தருவான், நம்ம என்ன செய்யலாம், நல்லா ஆயிரலாங்கிறது தான். இந்த பண ஆசை இருந்ததுனால இந்த ஜனங்களையும் வழி விலகி போக செய்து அவன் நினைச்சுதான் வெட்டுண்டு மடிந்தான். அப்ப என்ன செய்ய, இவனுடைய மனம் என்ன செய்யல, புதிதாகல. ஒரு ராஜாவா தீர்க்கதரிசியா இருந்தா கூட அவன் மனதுல என்னது இல்ல, புதிதாகல. அவனுடைய மனம் எப்படி இருந்துச்சு, இருள் அடைஞ்சிருந்துச்சு. பண ஆசையினால அவனுடைய மனம் இருள் அடைந்திருந்துச்சு. அதே போல நம்ம சிந்தித்து பார்க்கணும். நம்முடைய உள்ளத்துல கர்த்தர் நமக்கு தந்த ஆசீர்வாதம் போதுங்கிற ஒரு மனம், போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். சிலருக்கு எவ்வளவு இருந்தாலும் ஒரு திருப்தியே இருக்காது. என்ன வேணும் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம இல்லாம நமக்கு இருக்கிறது போதும். ஆண்டவர் நமக்கு என்ன தந்திருக்காரோ அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா யோபு தான் சொல்ற, எனக்கு குறித்திருக்கிறதே அவர் நிறைவேற்றுவார். எதை நமக்கென்று குறித்து வைத்திருக்கிறார் அதை நிறைவேற்றுவார். அப்படி நம்ம திருப்தியோட நம்ம இருந்தோம்னா நம்முடைய மனம் எப்படி புதிதாகும். அப்ப நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு தருவார். அப்ப இந்த மனம் எப்படி என்ன செய்யணும்னா புதிதாக்கப்பட்டவர்களாக நம்ம இருக்கணும். இந்த பிலேயாமுடைய மனம் புதிதாக, அவன் தீர்க்கதரிசியா இருந்தாலும் தீர்க்கதரிசனம் சொன்னாலும் அவனுக்கு என்ன செய்யல, புதிதான மனம் இல்ல. அதனால அவன் என்ன செய்தான், அழிக்கப்பட்டு போனான். ஆனா இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலனை பற்றி பார்க்கும்போது, பவுல் அப்போஸ்தலன் எப்படிப்பட்டவனா இருந்தான்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்கள வந்து என்ன செய்தான், ரொம்ப துன்பப்படுத்தி அவங்களை கொலை செய்யறதுக்காக என்ன செய்தான், ரொம்ப பிரயாசப்பட்டான்னு சொல்லியிருக்கு. அப்போஸ்தலர் 9:6 பாருங்க. அப்படிப்பட்டவன் பிரதான ஆசாரியர்களிடத்தில் நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குக்கு போகும்போது வழியில ஆண்டவர்னால என்ன சந்திக்கப்பட்டான். வானத்திலிருந்து ஒளி வந்து என்ன வந்துச்சு. அவன் தரையில விழுந்தான். ஆண்டவர் என்ன சொல்றாரு, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாங்கும் போது, நீர் யாருன்னு கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளை யார் துன்பப்படுத்தினாலும் அது யாரை துன்பப்படுத்துறதா, இயேசப்பாவே துன்பப்படுத்துறது. 6ஆம் வசனம் வாசிங்க. சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஹல்லேலூயா. உடனே அவன் கீழ்ப்படிஞ்சான். உடனே அவன் செய்தான், சரணடைஞ்சான். ஆண்டவரே நான் என்ன செய்ய
சித்தமாயிருக்கிறீர். இதுவரைக்கும் ஆண்டவருக்கு எதிர்த்து நின்னா ஸ்தேவானத்தை கொலை செய்யும் போது கூட ஸ்தேவான் என்ன வானம் திறந்திருக்கிறதையும் தேவன் இயேசுவானவர் எழும்பி இருக்கிறதையும் தேவதூதர்கள் இருக்கிறதையும் நான் பார்க்கிறேன்னு சொல்றான். அப்படி இருந்தா கூட இவன் என்ன அதை கேட்டுட்டு இருந்தாலும் அவனுக்கு என்ன செய்யல, அவனுடைய மனம் அப்ப இருளடைந்திருந்துச்சு. இப்போ அவனுடைய ஆண்டவர் ஒளியின் மூலமாக அவனை தரிசனம் கொடுத்த உடனே அவன் என்ன செய்ய கீழ்ப்படிந்தா, ஆண்டவரே நீ என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் என்ன, என்னை பற்றி உங்களுடைய சித்தம் என்னன்னு உடனே என்ன செய்யறான் ஒப்பு கொடுத்து கேட்கும்போது ஆண்டவர் அவன் நடக்க வேண்டிய வழியை காட்டுறாரு. உடனே அவன் அந்த வெளியினால அவனுடைய கண் கூட நினைச்சு குருடாக்கப்பட்டுச்சு. அங்க பிலேயாம் சொல்றான் கண் திறக்கப்பட்டவன் சொல்றான். ஆண்டவர் தேவதூதனை அனுப்பி அவன் கண்ணை திறந்தாரு. ஆனா அவன் மனம் என்ன செய்யல, புதிதாகல. அவன் கண்ணை திறந்தாலும் கூட அவன் மனம் எப்படி இருந்துச்சு, இருளடைஞ்சுதான் இருந்துச்சு. அந்த பண ஆசைங்கிற அந்த இருள் அவனுக்குள்ள இருந்துச்சு. ஆனா இவன் என்ன சொல்லிருக்கான்னா அவனுடைய கண்கள் என்ன செய்ச்சு, குருடாக்கப்பட்டுச்சு. ஆனா ஆண்டவர் அவனுடைய மனதை என்ன செய்தாரு, புதிதாக்கிட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் 3 நாள் பார்வை இல்லாதவனா இருந்தான். 3 நாள் அவன் சாப்பிடல, தண்ணி குடிக்கல, ஜபிச்சுட்டே இருந்தான். கர்த்தர் மறுபடியும் அவனுடைய கண்களை என்ன செய்தாரு, 3 நாளைக்கு பிறகு திறந்தாரு. இப்ப அவனுடைய மனம் என்ன செய்ச்சு, ஒரு புதிதாக்கப்பட்ட ஒரு மனம் அவனுக்கு வந்துச்சு. அதுக்கு பிறகு திரும்ப என்ன செய்யறான், எல்லாத்தையும் உணர்ந்து யாரை யாரை துன்பப்படுத்துறதுக்காக அவன் போனானோ அவர்கள் அந்த கிறிஸ்துவை பற்றி என்ன செய்யலாம், மற்றவர்களுக்கு ஒரு அறிவிக்கிற ஒரு சுவிசேஷகனாக தேவன் அவனை மாற்றினார். அப்ப தேவ சித்தத்தை அவன் செய்தபடினால் அவன் அநேகருக்கு என்ன செய்தான், ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக தேவன் மாற்றினார். நிறைய நிருபங்களை பவுலப்போஸ்தலன் புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா நிறைய நிருபங்களை நமக்கு என்ன செய்திருக்கிறாரு, எழுதி தந்திருக்காரு. கொரிந்தியருக்கு, பிலிப்பியர், கலாத்தியர் எல்லாமே அவர் எழுதின நிருபங்கள் தான். அப்ப ஆண்டவருடைய சத்தியத்தை அவர் என்ன செய்தார், சிறைச்சாலையில இருந்து நிறைய நிருபங்களை என்ன செய்தாரு, எழுதினாரு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு அவருடைய மனம் புதிதாகினதுனால்தான் இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையிலும் ஆண்டவரை பற்றி உறுதியா அறிவிக்கிற ஒரு சுவிசேஷகனாக அவர் இருந்தாரு. அநேக திருச்சபைகளையும் என்ன செய்தாரு, உருவாக்கினார். போற இடங்கள்லாம் நினைச்சாரு திருச்சபைகளை உருவாக்கினார். அந்த மறுபடியும் அங்க போய் அந்த திருச்சபைகள் எப்படி இருக்குது, அந்த திருச்சபையில கஷ்டப்பட்டவங்க யார் இருக்காங்க, எந்த ஊர்ல கஷ்டங்கள் பஞ்சங்கள் இருக்கு, அவங்களுக்கு பணம் சேகரித்து அவங்களுக்கு கொண்டு கொடுக்கிறது, இப்படிப்பட்ட நல்ல வேலைகளை பவுலப்போஸ்தலன் என்ன செய்தாரு. அவருடைய ஊழிய காலங்கள்ல அவர் நிறைய அற்புதங்களை என்ன செய்தாரு. வியாதியா இருந்தவர்களுடைய வியாதிகள்லாம் என்ன செய்ச்சு, குணமாச்சு. அப்போ அப்படி இருக்கும்போது தான் அவர் ஒரு சப்பானி நடக்கும் போதுதான் அந்த பூசாரி சொல்றான், உண்மையிலே இவங்க என்னது கடவுள் தான், கடவுளால தான் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியும்னு இவனுக்கு பலி செலுத்துறதுக்கே வந்தாங்க. அப்போ அப்படி வரும்போது பெருமை வராதபடி அவன் மனம் புதிதாக்கப்பட்டிருந்ததுனால அவனுக்குள்ள எந்த விதமான பெருமையும் வரல. ஐயோ நாங்க யாரு தான், உங்களை போல பாடுள்ள மனுஷர்கள், எங்களுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டாம், பலி செலுத்தக்கூடாதுன்னு அவங்க என்ன செய்தாங்க, ஓடி போனாங்க, விலகி ஓடி போனாங்க. அப்ப மற்றவர்கள் புகழ்ச்சி அவங்க என்ன செய்யல, விரும்பல. ஏன்னா அவங்களுடைய மனம் புதிதாக்கப்பட்ட மனமாக ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஊழியம் செய்த ஒரு மகனாக இருந்தபடினால தேவன் அவர்கள் என்ன செய்தார், ஆசீர்வதித்தார். அப்ப தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்தை செய்தபடினால ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அந்த பவுலப்போஸ்தலன் என்ன செய்தார், பெற்றுக்கொண்டார். தேவ சித்தத்துக்கு நம்மளும் இப்போ ஒப்பு கொடுத்து அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நம்ம என்ன செய்வார், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருவார். ஒருவேளை உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நமக்கு என்ன செய்யலாம், இல்லாம இருக்கலாம். ஆனா அதை பார்த்தோன்னு மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு ஊழியக்காருக்கே வீட்டில் ஏதாவது கஷ்டங்கள்னா உடனே என்ன செய்வாங்க, இவர் உண்மையா ஊழியம் செய்யல, இவர் நிறைய நினைச்சிருக்காரு, தப்பு செய்யறாரு, இவர் பாவம் செய்யறாரு அப்படின்ட்டு மக்கள் என்ன செய்வாங்க, விசுவாசிகளே என்ன செய்வாங்க, ஒரு தீர்மானம் பண்ணி அவங்க முடிவு கட்டிடுவாங்க. ஆனா நியாயம் இருக்கிறது யார் தான், தேவன் தான். இப்ப நான் தப்பு செய்தேன்னா எனக்கு தெரியும், தேவனுக்கும் தெரியும். ஆனா அதுக்காக மற்றவங்க என்ன செய்யக்கூடாது, மற்றவங்கள நம்ம இது கூடாது. ஏன்னா நம்ம நின்றாலும் விழுந்தாலும் ஊழியக்காரர் யாருக்கு தான் உத்தரவாதம், கர்த்தருக்கு தான் உத்தரவாதம். அதனால ஊழியக்காரரை பற்றி நியாய தீர்ப்பு செய்யறது நம்முடைய காரியம் அல்லவே அல்ல. அதனால மற்ற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஊழியக்காரங்க என்ன செய்றாங்க, பெற்றுக் கொடுக்கறாங்க. இப்போ நிறைய சில ஊழியக்காரங்களுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் வருது. தினகரன் ஐயாவே பாத்தீங்கன்னா நிறைய வியாதியோட தான் அவர் கடைசி வரைக்கும் என்ன செய்வார், போராடினாரு. ஒரு இதுல கூட சொல்லுவாரு, ஒரு ரெக்கார்டிங் பண்ணா அவ்வளவு இருமல் எடுக்குமா, அவ்வளவு கஷ்டப்படுவாராம். ஆனா அந்த ரெக்கார்டிங் முடியும் வரைக்கும் ஆண்டவர் அவர் பலப்படுத்தினார். அதுக்காக ஒரு பாவின்னு நம்ம சொல்ல முடியுமா, அவருக்கு வியாதி இருந்ததுனால அநேகருடைய வியாதி அவர் குணப்படுத்தினாரு. அப்ப அவர் மற்றவங்க வியாதியெல்லாம் குணப்படுத்தினாரு, இவருக்கு வியாதியோட இருக்காரு என்று நம்ம சொல்லக்கூடாது. ஆண்டுடைய சித்தம், அவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் ஊழியம் செய்யணும் ஆண்டுடைய சித்தமா இருக்கலாம். அதனால மற்றவர்களை பற்றி நம்ம நியாய தீர்ப்பு செய்யற அதிகாரம் நமக்கு கிடையாது. அதனால மற்றவர்களுக்கு அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் அவர்களுடைய குடும்பங்கள்ல கஷ்டம் இருந்தாலும் அவர்களுடைய சரீரத்துல பலவீனங்கள் இருந்தாலும் மற்றவர்களுக்கு என்ன செய்யறாங்க, ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்காங்க. இப்ப பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம்னா பவுலப்போஸ்தலன்
புருஷனுக்கு வியாதி இருந்துச்சு. அவர் கூட என்ன செய்றாரு, அந்த வியாதி தாங்காம, என்ன வியாதிங்கிறது சொல்லப்படல, ஆனா அந்த பலவீனத்துல ஆண்டவர்கிட்ட என்ன செய்றாரு, கேட்கிறாரு, ஆண்டவரே இந்த பலவீனத்தை என்னை விட்டு அகற்றி போடுங்க. நீ 3 முறை கேட்டாருன்னு சொல்லியிருக்க. அந்த 3 முறையும் ஆண்டவர் என்ன செய்யல, அவருக்கு சோகம் கொடுத்தாருன்னு சொல்லல. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஊழியக்காரருக்கு தேவன் நினைச்சுவாரு, கொடுப்பாரு. நம்ம ஈசிஐ சர்ச்சில் கூட பால்ராஜையா இருக்கும்போது சொல்லுவாங்க, அவ ரொம்ப பலவீனமா இருக்கும், நடக்க கூட முடியாது, பைபிளை தூக்கிட்டு கூட நடந்து வர முடியாது. அப்படி கைத்தாங்கலாம் கூட்டு வந்த மாதிரி மாடிப்படியில் ஏறி வரும்போது, ஆனா ஃபுல் ஃபீட்ல ஏறினோன்னு எப்படி பாரு, குதிப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு அற்புத ஒரு பலத்தை தேவன் நினைச்சாரு, ஊழியக்காருக்கு கொடுக்கிறார். அதனால ஒரு பாவின்னு நம்ம நினைச்ச முடியாது, சொல்ல முடியாது. கண்ணுகள் சரியா பார்வை தெரியாது, நடக்க முடியாது. ஆனா ஆண்டோடைய பிரசன்னம் அவரோடு இருந்தபடினால அவர் கர்த்தருக்கு நினைச்சாரு, மகிழ்ச்சியோடு ஊழியம் செய்தார். மகிழ்ச்சியோடு அவர் நினைச்சாரு, மரண பரியந்தம் ஆராதனை செய்தார். அதனால மற்ற ஊழியக்காரருக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுனால நம்ம ஊழியக்காரர் நினைச்சக்கூடாது, அற்பமா ஏளனமா நம்ம நினைச்சக்கூடாது, பேசக்கூடாது. அடுத்த சரீர பிரகாரமான பாடுகள் இருக்கும். ஆனா அந்த பாடுகள்ல தேவன் நினைச்சாரு, பலன் கொடுக்கிறாரு. பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் சொல்லி பலன் கொடுக்கிறாரு. அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக ஊழியக்காரரு வச்சிருக்காரு. பவுலப்போஸ்தலன் வாழ்க்கையில் கூட நிறைய பேருக்கு நினைச்சாரு, சோகம் கொடுத்தாரு, அசுத்தாவிகளை துரத்தினாரு. அப்படி அவருடைய பெல்ட்டை கொண்டு போட்டா கூட என்ன வியாதி குணமாச்சுன்னு பாக்குறோம். அதனால நம்மளும் கூட ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நம்ம பெற்றவர்களாக மாறணும்னா நம்முடைய மனம் என்ன செய்யணும், புதிதாக வேண்டும். நம்முடைய மனம் புதிதாகண்டா நம்முடைய இருதயத்திலிருந்து கெட்ட சிந்தனைகள், அந்த கலாத்தியர்ல சொல்லியிருக்கு, மாம்சத்தின் கிரியைகள். நீ அந்த மாம்சத்தின் கிரியைகள் எது எதெல்லாம் நம்முடைய இருதயத்தில் இருக்கோ அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், அகற்றினாதான் நம்முடைய மனம் என்ன செய்யும், புதிதாகும். அப்படி புதிதாக்கப்பட்ட இருதயத்துல தான் ஆவியானவர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார். ஆவியானவர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணும்போது நம்முடைய ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு நினைச்சுவாரு, தருவார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, சரீர பிரகாரமான தேவைகள் நமக்கு என்ன இருந்தாலும் அதையும் நம் தேவன் நினைச்சுவாரு, நம்மளை வெக்கப்பட விட மாட்டார். ஏன்னா தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன் தான் நம்முடைய தேவன். எந்த துன்பங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் தேவனை நம்ம உறுதியாய் பற்றி கொண்டு அவருடைய சித்தத்தின்படி நடந்தாலும் நமக்கு ஆசீர்வாதங்கள். பவுலை போல நம்ம என்ன செய்யணும், தேவ சித்தத்தை செய்கிறவர்களாக நம்ம இருக்கணும். விளையாமை போல தேவ சித்தத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. இப்ப நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவருடைய சித்தம் என்னங்கிறது, ஆண்டவரே எங்கள் மனத்தை நீங்க என்ன புதிதாகுங்க, எங்களுடைய இருதயம் புதுப்பிக்கப்படணும். பழைய சிந்தனைகள், ஜென்ம சுபாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மிடத்தில் காணப்பட்டால் அவைகளெல்லாம் நம்ம அகற்றிவிட்டு தேவனை நோக்கி நம்ம இப்போ நம்ம கேட்க போறோம். கேட்கும் போது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை புதிதாக்கி ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தந்து நம்மை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். எல்லாம் எழுமினு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எங்களுடைய மனதை நீங்க புதிதாக்குங்க, நாங்க உமக்கு செய்கிற ஆராதனை ஒவ்வொன்றும் நாங்கள் புத்தியுள்ள ஆராதனையா செய்ய வேண்டும். நம்ம வீட்டில் ஜெபிச்சாலும் சரி, ஆலயங்களுக்கு போனாலும் சரி, ஜெப கூட்டங்களுக்கு போனாலும் சரி, நம்ம ஆராதிக்கும் போது புத்தியுள்ள ஒரு ஆராதனை செய்கிறவர்களாக நம்ம இருக்கும்போது தான் தேவன் நம்முடைய ஆராதனையில பிரியப்படுவார். நம் மத்தியில் இறங்கி வந்து நம்ம என்ன ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அதனால நம்ம இந்த வேளையில ஜெபிக்கலாம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? மாம்ச கிரியைகள் நம்முடைய சரீரத்தை விட்டு அகன்று விட வேண்டும் அல்லவா? எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா. நீங்கள் யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போறீங்க? இதுவரை நாம் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம் சார். நம்முடைய உள்ளம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபமாகும்படி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உங்கள் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உங்கள் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, என்னை உமக்கு தந்தேன், என்னை
உமக்கு தந்தே இயேசு நாயகா நல்ல நீரே இயேசு நாயகா இயேசு நாயகா இயேசு நாயகா நீரே நல்ல நீரே இயேசு நாயகா. தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியும் ஆரம்பத்திலிருந்தே நாம் ஜெபித்த குடும்ப காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணும்படியும் நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் ஒப்பு கொடுங்க. நம்ம எல்லாரும் குறைவுள்ளவர்கள் தான். நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இந்த வார்த்தைகள் உங்கள் மனதிலே இடம் பிடிக்கணும். நம்ம இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். வருகிற வியாழக்கிழமை நடக்கிற முழுஇரவு ஜெபத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்க. சனிக்கிழமை நடக்கிற உபவாச ஜெபத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்க. வருகிற வாரம் வாக்குத்தத்த ஆராதனை, இந்த காரியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. இப்பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பங்களையும் உங்களையும் வர்த்திக்க பண்ணும்படி நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தரை எங்களுக்கு பாராட்டின எல்லா விதமான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் இதுவரை நீர் எங்களை கைவிடாமல் இருந்தீர், இனிமேலும் கைவிட மாட்டீர். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை நான் கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறதே. ஏலிம் ஜெப வீட்டார், இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க, கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரும் உம்முடைய ஜெப வீட்டை சேர்ந்தவர்களப்பா, அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. விசேஷமாக வியாதியாக இருக்கிற மக்கள், வீடு கட்டி கொண்டிருக்கிறவங்க, இன்னும் பண தேவைகள் உள்ளவர்கள், கடன் பிரச்சனையில் உள்ளவர்கள், ஒவ்வொருவருடைய பாரங்களையும் கர்த்தர் சுமந்து கொண்டு அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக, நல்ல ஆசி வழங்குவீராக. ஆண்டவரே, சிறு குழந்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறு குழந்தைகளுக்கு இந்த இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வருகிற வியாதிகள், வீசிங் போன்ற ப்ராப்ளங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டிருக்க பிள்ளைகளுக்கு அதிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுங்க. உம்முடைய பரிசுமுள்ள நாமம் மாத்திரம் மகிமைப்படும். ஆண்டவர், நீ சொல்லுகிறீர், நீங்கள் வீடுகளை கட்டுவீர்கள், அதிலே குடியிருப்பீர்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டுவீர்கள், அவற்றின் கனியை புசிப்பீர்கள். வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு நான் வீடு வாசல்களை உண்டாக்கி கொடுக்கிற கர்த்தர், உங்கள் குடியிருப்பின் எல்லைகளை ஆசீர்வதிக்க கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறீர். குடும்பங்களிலே கணவன் மனைவிக்குள் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறி ஒரு புதிய சமாதானத்தின் வாழ்வை கர்த்தர் கட்டளையிடுவீராக. வருகிற மாதம் வாக்குத்தத்த ஆராதனைக்கு வருகிறவங்க சாட்சியோடு வரத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. இந்த நாளிலே சூழ்நிலைகளால் வர முடியாமல் போன ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதிகன மகிமையாகவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் சகல பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களோட அனைவரோடும் கூட இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.